இன்னைக்கு பராசக்தியை பத்தி ஃபர்ஸ்ட் பேசிடலாம். படம் எப்படி இருந்துச்சு சார்? ஒரு காமன் மேனா நான் சொல்ல வரது விஷயம் தான், நீங்க வந்து ஒரு டிபிக்கல் கமர்ஷியல் படத்தை எதிர்பார்த்து போனீங்கன்னா அவங்களுக்கு எப்படி பதில் சொல்றது எனக்கு தெரியல. கண்டிப்பா அவங்களுக்கான படம் இது கிடையாது. முக்கியமான இடத்துல ஏதோ ஒன்னு சொல்றாரு, ஆனா அந்த படத்துக்கு சீனுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு டயலாக்கா அது பார்க்கப்பட்டுச்சு. ஆனா அது வந்து மியூட் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு நான் பார்த்தது வந்து அன்கட் அன்எடிட்டட் வெர்ஷன். ஏன்னா யூஎஸ்ல வந்து சென்சர் கிடையாது. இப்ப நாங்க வந்து படம் பார்க்கும்போது எங்களுக்கு உணர்வுபூர்வமா இந்த படம் வந்து அப்படியே டோட்டலா கனெக்ட் ஆனது காரணமே தீ பரவட்டம் தான் டயலாக் வருது, இந்தி அரக்கிக்கு அப்படின்னு தான் டயலாக் வருது. சோ எல்லாமே நம்மளால ஈஸியா கனெக்ட் பண்ண முடியுது. நீங்க பார்த்ததுல சித்தரிக்கப்பட்டவைன்னு சொல்லிட்டு சில காட்சிகள் வந்துச்சா சார் உங்க இதுல? இல்ல இல்ல இல்ல. ஆனா இங்க வந்து கீழே வந்து ஒரு லைன் போட்டிருக்காங்க, சித்தரிக்கப்பட்டவை அப்படின்ட்டு. இல்லன்னா சென்சர் சர்டிபிகேட் கிடையாது, அவ்வளவுதான். அமெரிக்கால பல வருஷங்கள் இருக்காங்க என்னோட மகள்கள். அவங்களுக்கே வந்து உணர்வுபூர்வமா இந்த படம் கனெக்ட் ஆகுதுன்னா நினைச்சு பாருங்களேன், நம்ம ஊர்ல இருக்கிறவங்களுக்கு எப்படி கனெக்ட் ஆகணும். நான் அப்படிதான் நினைச்சிட்டேன். ஆனா நீங்க சொல்றதை பார்க்கும்போது எனக்கு அதிர்ச்சியா இருக்கு. இந்த அளவு மியூட் வச்சுட்டு இந்த அளவு வந்து சித்தரிக்கப்பட்டவை எல்லாம் சொல்லி இந்த படத்தை எப்படியாவது ரிலீஸ் கொண்டு வரணும்னா வேற வழியே கிடையாது. இவங்க சொல்ற எல்லா டிமாண்டுக்கும் ஒத்துக்கணும் அப்படின்ற சூழ்நிலை தான் இந்த படத்தை கொண்டு வந்திருக்காங்க. கேட்கும் போதே எனக்கு அதிர்ச்சியா இருக்கு. இன்னைக்கு இருக்கிற ஜென்சி கிட்ஸ்க்கு எல்லாம் நான் கேட்க வரது ஒன்னே ஒண்ணுதான், ஒன்லி எப்ப பார்த்தாலும் ரீல்ஸை பார்த்துக்கிட்டு, எப்ப பார்த்தாலும் ஒரு காமெடியை பார்த்துக்கிட்டு, இல்லைன்னா ஒரு டிபிக்கல் கமர்ஷியல் படம் தான் பார்க்கணும்னு ஆசைப்பட்டதை விட்டுட்டு நம்ம வரலாற்று தெரிஞ்சீங்க, அந்த வரலாற்று தெரியணும்னு நினைச்சீங்கன்னா பராசக்தி படத்தை போய் பாருங்க. உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். இன்று நம்மோடு தயாரிப்பாளர் பொப்டா தனஜயன் இணைந்திருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். தமிழ்நாட்டுலதான் இன்னைக்கு நிறைய விஷயங்கள் ஓடிட்டு இருக்கு. அதுல முக்கியமா இன்னைக்கு பராசக்தியை பத்தி ஃபர்ஸ்ட் பேசிடலாம். படம் எப்படி இருந்துச்சு சார்? ஏன்னா நீங்க ரிவ்யூஸ் எல்லாம் பயங்கரமா போயிட்டு இருக்கு. பராசக்தி படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு காமன் மேனா நான் சொல்ல வரது விஷயம் தான், நீங்க வந்து ஒரு டிபிக்கல் கமர்ஷியல் படத்தை எதிர்பார்த்து போனீங்கன்னா அவங்களுக்கு எப்படி பதில் சொல்றது எனக்கு தெரியல. டிபிக்கல் கமர்ஷியல்னா எனக்கு வந்து 8 ஃபைட் வேணும், 6 ஃபைட் வேணும், 4 டான்ஸ் நம்பர்ஸ் வேணும், அதாவது ஹூக் ஸ்டெப்ஸ் வேணும் அப்படிலாம் எதிர்பார்த்தீங்கன்னா, அப்படிப்பட்ட ஒரு படமா நீங்க பராசக்தி படத்தை எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கான படம் இது கிடையாது. ஆனா ஒரு தமிழனா, தமிழ் உணர்வோட நான் வந்து 1960களில் என்ன நடந்தது, நம்முடைய முன்னோடிகள் அதாவது மாணவர்கள் எப்படி எல்லாம் போராட்டம் பண்ணி நம்மளுக்கு ஒரு ரைட்ஸை கொண்டு வந்து கொடுத்திருக்காங்க. அதாவது இன்னைக்கு 2 லாங்குவேஜ் ஃபார்முலா இன்னைக்கு ஸ்கூல்ல இருந்து காலேஜ்ல இருந்து இருக்குன்னா அதுக்கு அந்த மாணவர்கள் எடுத்த போராட்டம் தான் காரணம். அந்த மாணவர்கள் எப்படி உயிரை தியாகம் பண்ணி அவங்க வந்து உணர்வுபூர்வமா அதுல ஐக்கியமாயி தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, தமிழ்நாட்டுல ஆரம்பிச்சு ஆல் ஓவர் இந்தியால எல்லா மாணவர்களும் ஒருங்கிணைஞ்சு எப்படி ஒரு பாலிசியை கொண்டு வர முடியுது. சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து என்னென்ன விஷயங்களை கொண்டு வந்து இந்த நாட்டுல ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும்னு நினைச்சாங்க அந்த காலகட்டத்துல. அதுக்கு எதிராக மாணவர்கள் எப்படி போராட்டம் எல்லாம் பண்ணி தன் உயிரியே அடமானம் வச்சு, அதாவது பணையம் வச்சு இதுக்கான ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தாங்கன்றது இந்த படம் பிரமாதமா நம்மளுக்கு சொல்லுது. ஒரு வரலாற்று தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற எல்லாருக்குமே, இன்னைக்கு இருக்கிற ஜென்சி கிட்ஸ்க்கு எல்லாம் நான் கேட்க வரது ஒன்னே ஒண்ணுதான், ஒன்லி எப்ப பார்த்தாலும் ரீல்ஸை பார்த்துக்கிட்டு, எப்ப பார்த்தாலும் ஒரு காமெடியை பார்த்துக்கிட்டு, இல்லைன்னா ஒரு டிபிக்கல் கமர்ஷியல் படம் தான் பார்க்கணும்னு ஆசைப்பட்டதை விட்டுட்டு நம்ம வரலாற்று தெரிஞ்சீங்க, அந்த வரலாற்று தெரியணும்னு நினைச்சீங்கன்னா பராசக்தி படத்தை போய் பாருங்க. கண்டிப்பா அந்த வரலாற்றை நம்மளுக்கு அப்படியே கண்ணு முன்னாடி கொண்டு வந்து காமிச்சிருக்காங்க அந்த படக்குழு. அதாவது சுதா கொங்கரால இருந்து ஆரம்பிச்சு ஆர்ட் டைரக்டர், சினிமாட்டோகிராஃபர், அந்த படத்தினுடைய காஸ்டியூமர், அது பிறகு வந்து மியூசிக் டைரக்டர், எல்லாருமே நம்ம கண்ணு முன்னாடி அந்த நடிகர்களோட சேர்ந்து ஒரு பிரமாதமான ஒரு வாழ்க்கையை நம்ம முன்னாடி காமிச்சிருக்காங்க. 7 வருட காலங்கள் 59ல ஆரம்பிச்சு 67 வரை நடந்த நிகழ்வுகளை கோர்வையா நம்மளுக்கு ஒரு கதையா, ஒரு நல்ல ஒரு படைப்பா நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு படைப்பா பாத்தீங்கன்னா பராசக்தி படம் ஒரு சிறப்பான படமா நீங்க கண்டிப்பா ரசிப்பீங்கன்னு தான் நான் சொல்வேன். ஓகே சார். நான் படம் பார்க்கும்போது நிறைய சென்சார் கட் இருந்துச்சு சார். ஏகப்பட்ட வசனங்கள் மியூட்ல இருந்துச்சு. அதுவும் பாத்தீங்கன்னா முக்கியமான இடத்துல ஏதோ ஒன்னு சொல்றாரு, ஆனா அந்த படத்துக்கு சீனுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு டயலாக்கா அது பார்க்கப்பட்டுச்சு. ஆனா அது வந்து மியூட் பண்ணிட்டாங்க. ஒரு 25 கட்டுக்கு மேல சொல்லிருக்காங்க. இவ்வளவு கட் பண்ணன்றது அவசியமா? இல்ல, இது என்னன்னா ஒரு இந்தி திணிப்புக்கு எதிராக தான் அவங்க சொல்லியிருக்காங்க தவிர இந்திக்கு எதிரே இல்ல. இந்தி திணிப்பு வேற, எதிர வேற. இன்னைக்கு நான் பார்த்தது வந்து அன்கட் அன்எடிட்டட் வெர்ஷன். ஏன்னா யூஎஸ்ல வந்து சென்சர் கிடையாது. இப்ப நாங்க வந்து படம் பார்க்கும்போது எங்களுக்கு உணர்வுபூர்வமா இந்த படம் வந்து அப்படியே டோட்டலா கனெக்ட் ஆனது காரணமே தீ பரவட்டம் தான் டயலாக் வருது, இந்தி அரக்கிக்கு அப்படின்னு தான் டயலாக் வருது. சோ எல்லாமே நம்மளால ஈஸியா கனெக்ட் பண்ண முடியுது. இப்படி நான் வந்து அங்க இப்ப தமிழ்நாட்டுல இருந்துகிட்டு அந்த மாதிரி பார்க்காதது என்னால கமெண்ட் பண்ண முடியல. எந்த அளவு இது வந்து இப்ப வந்து பார்த்தேன்னா எனக்கே ஷாக் ஆயிடும். என்னடா இது நம்ம பார்த்த படம் மாதிரியே இல்ல, வேற ஒரு படத்தை காமிக்கிறாங்களேன்னு தான் எனக்கு தோணி இருக்கும் நீங்க சொல்றபடி பாத்தீங்கன்னா. ஏன்னா இந்த படத்தினுடைய ஒரு கோர் எலிமெண்டே என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த வசனங்கள் தான். வசனங்களும் காட்சி அமைப்புகளும் அதுல இருக்கிற அந்த ஏதாவது இந்தி அரக்கி, இந்திய மொழிக, அது எல்லாமே ரொம்ப ரொம்ப அருமையா இந்த படத்துல வந்து கரெக்டா நம்ம ஓவர்சீஸ்ல பார்க்கும்போது நமக்கு பிரமாதமா இருந்தது. நம்ம சென்சர் என்ற ஒரு கையில ஒண்ணு எடுத்துக்கிட்டு ஏதோ இது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திடும், அதனால நம்மளுக்கு இந்த இந்திய விடமாட்டாங்க போல இருக்குள்ள அப்படின்ற ஒரு எண்ணத்துல இங்க வந்து என்ன சொல்றது 25 கட்கள்னா 25 கட்டு இல்ல. நீங்க என்ன படிக்கணும்னா எங்கெல்லாம் இது வருதோ அங்கெல்லாம் தூக்கணுன்றது ஒரு கட்டு. ஓகே, அதாவது என்ன போட்டிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா எந்தெந்த இடத்துல எல்லாம்
ஒரு பர்டிகுலர் வேர்டு வருதோ அதெல்லாம் தூக்கணும்ன்றதான் ஒரு கட்டா நீங்க பாத்திருக்கீங்க. ஆனா அது படத்துல 10 இடம் வந்ததுன்னா ஆக்சுவலி நீங்க எடுத்துங்க வச்சுக்கல, அது 113 கட்டு இருக்கும். அப்பா. அந்த ஒரு பர்டிகுலர் கட்டா அவங்க சொன்னது வந்து கிட்டத்தட்ட படத்துல 10 இடத்துல வருது. நான் அதை படிச்சேன். அதுதான் என்னால அப்பயே எனக்கு தெரிஞ்சிச்சு, ஐயோ இவங்க வந்து இவ்வளவு தூரம் கட் சொல்லியிருக்காங்களே அப்படின்னு. இவங்க படத்தை வெளிக்கொண்டு வரணும்ன்ற எண்ணத்துல ஒத்துக்கிட்டாங்க, வேற வழி கிடையாது. ஏன்னா அந்த சென்சர் போர்டு என்ன சொல்றாங்க ரிவைசிங் கமிட்டில, ஏன் சார் நீங்க சொல்றதே இந்திக்கு எதிர இருக்கு, அதாவது இந்தி திணிப்புக்கு எதிர இருக்கு. அப்படி இருக்கும்போது நீங்க இப்போ இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியால நம்ம பேஸ் பண்ணிட்டு இருக்கிறது இந்த இந்தி திணிப்பு தான். நீங்க வந்து ஒண்ணுமே இல்ல, இப்போ சென்ட்ரலைஸ் பேங்க்குக்கு போங்களேன், சென்ட்ரல் கவர்மெண்ட் பேங்க்குக்கு போனீங்கன்னா நீங்க ஃபேஸ் பண்ற ஒவ்வொரு எம்ப்ளாயுமே நார்த் இந்தியனா இருக்கு. நம்ம வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லயோ இல்ல வந்து ஹோட்டல்லயோ ரெஸ்டாரண்ட்ஸ்லயோ நீங்க பாக்குறது எல்லாம் நார்த் இந்தியன்ஸ். அதெல்லாம் கூட ஓகே, நார்த் இந்தியன்ஸா பாக்குறோம், இல்லைன்னா ஈஸ்ட்ல இருந்து வந்தவங்களை பாக்குறோம். அதெல்லாம் வந்து பொழைப்புக்காக வந்திருக்காங்கன்னு சொல்லலாம். ஓகேங்களா, அவங்க வந்து கஷ்டப்படுறாங்க, அங்க அவங்களுக்கு வேலை கிடைக்கலன்றதுக்காக அந்த நார்த் இந்தியன்ஸ் எல்லாம் இங்க உழைக்கிறாங்க, அதுவும் அவங்க உழைச்சுதான் சம்பாதிக்கிறாங்க. அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் துறையிலும் சரி எல்லா துறையிலும் வந்து இங்க உழைக்கிறாங்க, அதெல்லாம் ஓகே. ஆனா ஒரு பேங்க் போனாலோ இல்ல ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட எந்த டிபார்ட்மெண்ட் போனாலோ, நீங்க வந்து ஒரு டெலிபோன் டிபார்ட்மெண்ட் போனாலோ நீங்க பாக்குறது எல்லாமே நார்த் இந்தியன்ஸ் தான். அவங்க ஹிந்தி பேசிட்டு இருந்தாங்கன்னா அவங்களால கரஸ்பாண்டே பண்ண முடியல. நீங்க தமிழ் மட்டும் தான் அவங்க கேட்டீங்கன்னா கேவல் ரேத்தும் போலோ அங்கிருந்து கால் பண்ணுவாங்க. நீங்க வந்து ஒரு பேங்க் போனீங்கன்னா இன்னைக்கு நான் சென்ட்ரலைஸ் பேங்க் போய் பாருங்களேன், அங்க இருக்கிற மேனேஜரோ யாராவது பேசணும்னா அவர் கால் பண்ணாரு, ஓ மதராசி கால் புலாவ், ஒரு தமிழ் தெரிஞ்சவர் வந்து புலாவ் அப்படின்னுவாங்க ஹிந்தில. அவர் வந்து இவர் சொல்றது டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்கணும். அதாவது நான் ஒரு கஸ்டமர், பேங்க் கஸ்டமர், நான் டிரான்ஸ்லேட் பண்றதுக்கு என்னால டிரான்ஸ்லேட் பண்ண முடியல, பிகாஸ் அவருக்கு தமிழ் தெரியல. ஆனா அவர் தான் வந்து பேங்க் கிளர்க்கா இருக்காரு. இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் நம்ம இருக்கும்போது இந்த காலகட்டம் எவ்வளவு முக்கியமான ஒரு காலகட்டம். இந்த ஒரு யதார்த்தத்தை தான் இந்த படம் அந்த காலகட்டத்தில் நடந்ததை எதிர்த்து அதை வச்சு சொல்லுது. ஆனா இன்னைக்கு சென்சார் போர்டு என்ன சொல்லுவாங்க, நடந்துட்டு இருக்கிற நடைமுறை எதிர நீங்க குரல் கொடுக்குறீங்க. ஏன்னா இப்ப எல்லா ஊர்லயும் எல்லா இடத்துலயும் இந்திய ஆளுங்க இருக்காங்கல்ல, அப்ப இந்தி திணிக்கிறது எதிர அப்படின்னா இந்திய ஆளுங்க வரக்கூடாது சொல்றீங்களா? இந்திய ஆளுங்களே இங்க வரக்கூடாது, அதுல அதான் சொல்ல வராங்க. அதுல பாத்தீங்கன்னா நீங்க படம் பாத்தீங்க, அதுல என்ன சொல்றாங்க, ஒரு டிக்கெட் கலெக்டருக்கு என்ன சொல்றாங்க, இந்தி 100% தெரிஞ்சிருக்கணும் கம்யூனிகேஷன் ஸ்கில்ல. அதாவது நீங்க இந்தி கம்யூனிகேஷன் ஸ்கில்லா தெரியக்கூடாது, எக்ஸ்பர்ட்டா தெரியணும்ன்றாங்க. அதுதான் ஆச்சரியம், அதுதான் அந்த கருத்து சொல்ல வராங்க. இந்திய வந்து நான் எக்ஸ்பர்ட்டா தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுல சிவகார்த்தியின் கேரக்டர் மூலமா, செழியன் கேரக்டர் மூலமா அந்த ஸ்கேலே சார், நான் தமிழ் இந்தி என்னோட மதர் டங் கிடையாது, நான் எப்படி சார் எக்ஸ்பர்ட் மேல ஹிந்தி பேச முடியும், நான் வந்து ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில்லா பேச முடியும். பிறந்ததுல பேசிட்டு இருக்கேன், நான் இப்ப கத்துக்கிட்டு தானே பேச முடியும், கத்திட்டு பேசிட்டு இருக்கேன், எப்படி மதர் டங் மாதிரி என்னால பேச முடியும்? சோ அத வந்து அவர் சொல்லும் போது அவங்க என்ன சொல்றாங்க, இல்ல எனக்கு இருக்கிற எல்லா மீதி பேரும் ஹிந்தி நல்லா தெரிஞ்சவங்க வரும்போது டிடியா நான் அவங்கள தானே செலக்ட் பண்ணுவேன், உன்னை எதுக்கு செலக்ட் பண்ணணும்? ஏன்னா எங்க ரூல் படி வந்து ஹிந்தி நல்லா ப்ரொஃபிஷியன்ட்டா இருக்கணும், ஹிந்தி ப்ரொஃபிஷியன்ட், அதனால உன்னை டிஸ்குவாலிஃபை பண்றேன்னு சொல்றாங்க. அப்போ அந்த 60கள் நடந்தது, அதாவது இப்ப நடந்துட்டு விஷயத்த 60களை பிளேஸ் பண்ணி சுதா கொங்கரா காமிக்கிற விஷயம் என்னன்னா, எவ்வளவு பெரிய லாஸ் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி தமிழர்களுக்கு மட்டும் இல்ல, சவுத் இந்தியால இருக்கிற பல மாணவர்களுக்கு ஏற்படுது. உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலையே கிடைக்காது. இன்னைக்கு பல பேருக்கு இருக்கிற குமரர்களே பாத்தீங்கன்னா, நீங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் லிஸ்ட் போட்டு பாருங்களேன், செலக்ட் ஆகிறவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா பல பேர் நார்த் இந்தியன்ஸ், ஹிந்தி தெரிஞ்சவங்க தான் இருக்கும். நீங்க தமிழ் தெரிஞ்சவங்க மட்டுமே செலக்ட் ஆகிட்டு பாத்தீங்கன்னா நம்பர்ஸ் ரொம்ப மினி ஸ்கூல். ஒரு காலகட்டத்தில் ஐஏஎஸ் கத்துக்கிட்டவங்க, ஐஏஎஸ் ஜாயின் பண்ணவங்க, ஐபிஎஸ் ஜாயின் பண்ணவங்க தமிழ்ல இருந்து நான் பெரிய ஆளுங்க நிறைய பேர் இருக்காங்க. இன்னைக்கு அது இல்ல, ஏன்னா ஹிந்தி டாமினேஷன் வந்துருச்சு. 950 சீட் வந்து ஐஏஎஸ் ஆபீசர் லிஸ்ட் வருதுன்னா அதுல பாத்தீங்கன்னா 35 பேர் 45 பேர் தான் தமிழ்நாடு. சோ அப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தது காரணமே ஹிந்தி தான். ஹிந்தி நீ தெரிஞ்சுக்கோ, தெரிஞ்சுக்கலன்னா உனக்கு வேலையே கிடையாது அப்படின்னா நீங்க எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்வீங்க? ஒரு காலகட்டத்துல ஹிந்தி இல்லைன்னா உங்களால வாழ முடியாத மாதிரி, இந்த உலகத்துல நீ வந்து எந்த ஜாபும் கிடைக்காது, நீ வந்து லோயஸ்ட் லெவல் ஜாப் பண்ணி தான் இந்த வாழ்க்கையை வாழன்ற மாதிரி ஒரு கருத்தை வந்து ஒரு பதிவை வந்து இன்னைக்கு வந்து உலகம் ஃபுல்லா நடந்துட்டு இருக்கு, தமிழ்நாடு ஃபுல்லா. அதுக்கு எதிராக ஒரு விஷயத்தை கொண்டு வரதான் இந்த படம். அதை வந்து சொன்னீங்கன்னா சென்சர் போர்ட்ல ஒத்துப்பாங்களா? அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் இல்ல, அவங்க ஆப்வியஸ்லி என்ன சொல்லுவாங்க, நாங்க நடைமுறைப்படுத்தணும்னு நிகழ்வு நினைக்கிறோமோ அதுக்கு எதிர நீ சீனை வச்சிருக்க, அதுக்கு எதிர காட்சிகள் இருக்கு, அதுக்கு எதிர வசனங்கள் இருக்கு, அதை தூக்கு, இதை தூக்கு இல்லைன்னா சென்சர் கொடுக்க மாட்டேன். இப்போ ரிவைசிங் கமிட்டி போறாங்க, ரிவைசிங் கமிட்டி அதே லிஸ்ட் கொடுக்குறாங்க. இப்ப வழி கிடையாது. இப்ப நான் கோர்ட்டுக்கு எங்க கொண்டு போறது? அடுத்த சுப்ரீம் கோர்ட் போகணும், இதெல்லாம் எங்க நடக்குமா தெரியல, சுப்ரீம் கோர்ட்ல நம்மளுக்கு ரிலீஃப் கிடைக்குமா தெரியல. சோ எதுக்கு இப்ப அடுத்ததா சுப்ரீம் கோர்ட் தான். இப்ப நீங்க ரிவைசிங் கமிட்டி மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்ததுக்கு சுப்ரீம் கோர்ட் தான். அண்ட் சுப்ரீம் கோர்ட் போனீங்கன்னா பல கட்ஸ் வந்துடும். அது ஆனா 3-4 மாசம் ஆகும். சுப்ரீம் கோர்ட்ல உடனே ஹியரிங் பண்ணி அடுத்த நாளே பார்த்துட்டு 2 நாள்ல வந்து படத்தை பார்த்துட்டு உடனே அவங்க கட்ஸ் கொடுத்து சென்சஸ் சர்டிபிகேட் எல்லாம் கொடுக்க விட மாட்டாங்க. அது ஒரு பெரிய ப்ராசஸா போகும். அந்த ப்ராசஸ் படம் போய் மாட்டிக்கூடாதுன்றதுனால தான் அவங்க வந்து சரி ஓகே ரிவைசிங் கமிட்டியில கொடுத்த கட்ஸ் நாங்க எடுத்துக்கிறோம். 25 கட்ஸ் கொடுத்திருக்காங்கன்னா அந்த 25ல பல கட்ஸ் வந்து எப்படின்னா எந்தெந்த இடத்துல இது வருதோ அதெல்லாம் கட் பண்ணுங்க, அதுதான் வந்து ஒரு லைன்ல சொல்லியிருக்காங்க. ஆனா நம்ம ஒரு லைனா படிச்ச நீங்க வந்து ஒரு கட் இல்ல, அதுதான் திருப்பி சொல்றேன். இப்படிப்பட்ட ஒரு பார்த்த படம் பாத்தீங்கன்னா ஒரு கட் வெர்ஷன், மியூட்டட் வெர்ஷன் ஆஃப் வாட் ஒரிஜினலி a very powerful film. நான் இங்க பார்த்தது இப்ப நீங்க பார்த்ததுல சித்தரிக்கப்பட்டவைன்னு சொல்லிட்டு சில காட்சிகள் வந்துச்சா சார் உங்க இதுல? இல்ல. ஆனா இங்க வந்து ஆக்சுவலி இங்க வந்து கீழே வந்து ஒரு லைன் போட்டிருக்காங்க, சித்தரிக்கப்பட்டவை அப்படின்ட்டு. ஒரு வரலாற்று படத்துல, வரலாற்று நிகழ்வுல நடந்த விஷயம் நமக்கு வந்து குறிப்புல இருக்கு, புத்தகத்துல இருக்கு.
ஆனா அதை வந்து சித்தரிக்கப்பட்டவைன்னு போடுற அளவுக்கு ப்ரெஷர் பண்ணிருப்பாங்களா என்ன? அந்த அளவு இல்லைன்னா சென்சஸ் சர்டிபிகேட் கிடையாது, அவ்வளவுதான். வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு சித்தரிக்கப்பட்டவே அவங்க சித்தரிக்கப்பட்டவைன்னு சொன்னா அந்த வரலாறே தப்புன்ற மாதிரி ஆயிடும்ல, அங்க நடந்தது சித்தரிக்கப்பட்டவைன்ற மாதிரி ஆயிடும்ல. அதான் ஃபிக்ஷனல் ஸ்டோரி அப்படின்னுறாங்க, அதை வந்து அவங்க போட்டுட்டாங்க. ஆனா நாங்க பார்த்ததுல அப்படி எதுவுமே கிடையாது, எந்த ஒரு சூப்பரும் அந்த மாதிரி வரல. அதாவது சித்தரிக்கப்பட்டவன் எந்த இடத்துலயும் வரல. ரியலா நான் ஒரு படத்தை பார்த்தேன், அன்கட், அன்மியூட்டட், அன்எடிட்டட் வெர்ஷனை பார்த்தேன். சோ கம்ப்ளீட்டா உணர்வுபூர்வமா எனக்கு ஒரு பெரிய தாக்கத்தை ஒரு படத்தை ஏற்படுத்துறதுக்கு காரணமே இந்த வருஷனாலதான். ஓகே, இப்ப நீங்க சொல்ற மாதிரி இப்ப அங்க பாக்கும்போது நீங்க சொல்ற விஷயங்கள்லாம் கனெக்ட் ஆச்சு இல்லையா? இங்க கிளாப் தட்டுறதுக்கோ நாங்க வந்துட்டு கொஞ்சம் நாங்க உற்சாகம் ஆகுறதுக்கான சீன்ஸ் வந்து ரொம்ப கம்மியா இருந்துச்சு. அது இல்லாம டயலாக்ஸ் நிறைய இடங்களை மியூட் பண்ணதுனால அவர் ஏதோ ஒண்ணு சொல்றாருன்னு தெரியுது, பட் என்ன சொல்ல வர்றாருன்றதும் புரியல. முக்கியமான காட்சி அதான் வந்து அடுத்த கட்டத்துக்கு படத்தை கொண்டு போகுது, ஆனா அதையே சித்தரிக்கப்பட்டவைன்னு போடுறாங்க. ஆனா அதுக்கு ரெக்கார்ட்லாம் இருக்கு. அப்படின்னும் போது இங்க தமிழ் ஆடியன்ஸ்க்கு பெருசா கனெக்ட் ஆகாதுல்ல சார்? நான் அதை பார்க்காதட்டு என்னால கமெண்ட் பண்ண முடியல. ஆனா எனக்கு நான் பார்த்த வெர்ஷன்ல நான் பார்த்தது ஒரு ஒரிஜினல் வெர்ஷன், பிரமாதமான வெர்ஷன். அந்த வெர்ஷனோட தான் நான் கமெண்ட் பண்ண முடியும். ஒரு படைப்பா, ஒரு அற்புதமான படைப்பை தான் சுதா குங்கரா அவங்க கொடுத்திருக்காங்க. இப்படி ஒரு மியூட்டிலேட்டட் படமா எனக்கு தெரியல. அதான் மியூட்டிலேட்டட்னா இதை வந்து போட்டு கசக்கி பிசைஞ்சு இதை தூக்கி அதை தூக்கி இதை தூக்கி கடைசியில அதை எல்லா சாரும் எடுத்துட்டு ஒரு சக்கையா ஒரு படத்தை கொடுத்தாங்களான்னு எனக்கு தெரியல. சோ நீங்க சொல்றதை பார்த்தா அப்படிப்பட்ட ஒரு படமா இவங்க வந்து பல இடங்கள்ல கட் கொடுத்துட்டு பல இடங்கள்ல மீட் கொடுத்தாங்கன்னா இது ஏற்படுத்த வேண்டிய தாக்கத்தை ஏற்படுத்த கம்மியா தான் ஏற்படுத்தும். ஆனா உண்மையிலேயே பல இடங்கள்ல இந்த படத்தை எனக்கு மிகப்பெரிய தாக்கம் ஏற்படுத்துச்சு. இன்ஃபேக்ட் என்னுடைய மகள்கள் என் கூட படம் பார்த்தாங்க, என்னுடைய மனைவி எல்லாருமே பல இடங்கள்ல கை தட்டிட்டே இருந்தாங்க டயலாக் வரும்போது. என்னோட கூட படம் பார்த்தவங்க பல பேர் கை தட்டிட்டு இருந்தாங்க. ஒரு 4-5 இடத்துல பெரிய லெவல்ல கை தட்டினாங்க. அப்பயே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதாவது அவங்க அமெரிக்கால பல வருஷங்கள் இருக்காங்க என்னோட மகள்கள், அவங்களுக்கே வந்து உணர்வுபூர்வமா இந்த படம் கனெக்ட் ஆகுதுன்னா நினைச்சு பாருங்களேன், நம்ம ஊர்ல இருக்கிறவங்களுக்கு எப்படி கனெக்ட் ஆகணும். நான் அப்படிதான் நினைச்சிட்டேன். ஆனா நீங்க சொல்றதை பார்க்கும்போது எனக்கு அதிர்ச்சியா இருக்கு. இந்த அளவு மியூட் வச்சுட்டு இந்த அளவு வந்து சித்தரிக்கப்பட்டவெல்லாம் சொல்லி இந்த படத்தை எப்படியாவது ரிலீஸ் கொண்டு வரணும்னா வேற வழியே கிடையாது, இவங்க சொல்ற எல்லா டிமாண்டுக்கும் ஒத்துக்கணும் அப்படின்ற சூழ்நிலை தான் இந்த படத்தை கொண்டு வந்திருக்காங்க. கேட்கும் போதே எனக்கு அதிர்ச்சியா இருக்கு. ஓகே, இப்ப அறிஞர் அண்ணா காட்சிகள் நிறைய வருது சார். அது ஆக்சுவலி அங்க எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு தெரியல. இங்க வந்து ரொம்ப கம்மியா அவர் வந்து ஜெயில இருக்காரு, அதுக்கப்புறமா வெளியே வராரு, அதுக்கப்புறமா வந்து அவர் பதவி ஏற்கிறாரு. இந்த காட்சிகள் மட்டும்தான் இருந்துச்சு. அதுல சொல்லக்கூடிய வசனங்கள் பாத்தீங்கன்னா, நான் இல்லைன்னா என் தம்பிகள் பாத்துப்பாங்கன்னு சொல்றதெல்லாம் ரொம்ப சின்னதா கடந்து போயிருச்சு. அதையுமே கை வச்சுட்டாங்க. அந்த பிஹைண்ட் அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்லுவாரு, அதெல்லாம் பெரிய விஷயம். அதையுமே கை வச்சு எடுத்துட்டாங்கன்ற மாதிரிதான் இருக்கு. ஏன்னா அப்படி இருக்கும்போது இந்த வரலாறு போய் சரியா சேர்ந்து இருக்குமான்றது ஒரு டவுட் தானே சார்? எங்களுக்கு அப்படி நடக்கல. அதாவது அண்ணானுடைய காட்சிகள் நீங்க சொல்ற மாதிரி தான் காட்சிகள் இருக்கு. காட்சிகள்ல கட் பண்ணல, டயலாக் ஃபுல்லா இருக்கு. அவர் வந்து எல்லாமே டயலாக் சொல்றாரு. அதாவது அதை பண்றவங்களாம் என் தம்பின்னு கிளியரா சொல்றாரு. அது பிறகு வந்து கடைசியில வந்து இந்த எப்படி 2 லாங்குவேஜ் கொண்டு வரணும் அப்படின்றதெல்லாம் சொல்றாரு. அடுத்ததா வந்து எந்த மாதிரி ஒரு போராட்டங்களை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்றாரு. எல்லாமே இருக்கு, ஃபுல் டயலாக் தான் நம்ம பார்த்தோம். அதனால எங்களுக்கு இம்பாக்ட் அண்ணா அவர்களுடைய அந்த எல்லாமே எல்லா காட்சிகளிலுமே எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கூஸ் மூமெண்ட் கிடைச்சது. அப்படிதான் நான் சொல்லுவேன். ஓகே, கண்டிப்பா ஓவராலா படம் பார்க்கும்போது நிறைய பேருக்கு வந்துட்டு கொஞ்சம் காதல் காட்சிகள் அதிகமா இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. செகண்ட் ஹாஃப்ல தான் ஃபுல் சீரியஸான சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் வந்துச்சு. ரொம்ப சீரியஸாவே போயிருக்கலாமே. குறிப்பா வந்து ராணாலாம் இன்ட்ரோடியூஸ் ஆகும்போது இந்த மைக்கேல் ரெட்டின்ற கேரக்டர் எல்லாம் பயங்கர கூஸ் பம்ப்ஸா இருந்துச்சு. அதை இன்னும் கொஞ்சம் லென்த் பண்ணிருக்கலாம்ன்ற மாதிரிலாம் பேசிட்டு இருந்தாங்க. எனக்கும் அது தோணுச்சு. ஆனா எனக்கு இந்த இதுல பாத்தீங்கன்னா இதுக்கு மேல அவங்க காட்சிகளை கொண்டு வந்தீங்கன்னா, அவங்களுக்கு ஒரு பேக் ஸ்டோரி சொல்லி அதை ஒரு சீன் கொண்டு வந்தீங்கன்னா அந்த இடத்துல படம் டிப் ஆகும். ஏன்னா அந்த இடத்துல இப்ப என்னன்னா, நீங்க படம் பார்த்ததோட நான் சொல்றேன், எல்லாருமே எதிர்பார்க்கறது எந்த சொல்யூஷன் நோக்கி போறாங்க தான். இப்ப சொல்யூஷன் அப்படிது இந்த நாட்களுக்குள்ள இவங்க வந்து இதை கொண்டு வந்து சப்மிட் பண்ணி ஆகணும். அப்ப மினிஸ்டரா இருக்கிற அவங்க லேடி கிட்ட வந்து இந்திரா காந்தி அவர்களை காமிக்கிறாங்க, டிபிக்டட் கேரக்டர். அவங்க கிட்ட கொண்டு வந்து சப்மிட் பண்ணணும். மாணவர்கள் எல்லாம் அதை நோக்கி தான் அவங்க ஓடுறாங்க. அப்படி ஓடிட்டு இருக்கும் போது ஒரு கிளைமேக்ஸ் நோக்கி ஒரு படம் போயிட்டு இருக்கும் போது திடீர்னு வந்து பிளாஷ்பேக்ல அவருக்கு ஒரு காட்சி அமைப்பு நீங்க கொண்டு வந்து ஒரு பிளாஷ்பேக் ஸ்டோரி சொன்னீங்கன்னா படம் அங்கேயே தோய் போயிடும். அடுத்ததா இன்னொரு கன்னடா ஆக்டர் இருக்காரு, அடுத்ததா மலையாளம் ஆக்டர் இருக்காரு. அதெல்லாம் சொன்னா ஸ்பாயிலர் ஆயிடும். இங்க பாத்தீங்கன்னா மலையாளம் ஆக்டர் அவர் வந்த போது பயங்கரமா கிளாப்ஸ் தியேட்டர்ல. அவருக்கு வந்து பயங்கர கிளாப்ஸ், இங்க பயங்கர கிளாப்ஸ். அவர் பண்ணதும் கிளாப்ஸ், அவர் பண்ண ஒரு விஷயமும் கிளாப்ஸ் எல்லாருமே. சோ எல்லாருமே இப்ப வந்து இது எப்படின்னா இந்த 3 பேருடைய காட்சி அமைப்பும் எப்படி இருந்து பாத்தீங்கன்னா, நம்ம ரமணா படத்துல நடந்த நிகழ்வு பாத்தீங்களா? ரமணா படத்துல ஞாபகம் வந்தது உங்களுக்கு? திடீர்னு பாத்தீங்கன்னா எல்லாருமே அவருடைய ஆளா இருப்பாங்க, அவங்களோட பயணிச்சு இருப்பாங்க, விஜயகாந்த் சாருடைய ஆளுங்களா இருப்பாங்க. அந்த ஊர்ல இருந்துட்டு அவங்க எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி திடீர்னு ஒரு கூஸ் பம்ப் மூமெண்ட் அது கிடைச்சது. அடுத்ததா நம்ம வந்து பார்த்தது இதே மாதிரி பார்த்தது வந்து நம்ம துப்பாக்கி படத்துல பார்த்தோம். இந்த மாதிரி எல்லாருமே சேர்ந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து பண்ற மாதிரி டக்குன்னு எல்லாருமே கேதர் ஆன மாதிரி ஒரு நல்ல விஷயத்த வந்து நம்ம துப்பாக்கியில பார்த்தோம், நம்ம இதுல பார்த்தோம். அதே மாதிரி இதுல வந்து ஒரு அழகான ஒரு ஒருங்கிணைப்பு. இவங்க எல்லாம்
6 வருஷம் முன்னாடி அவங்க எப்படி எல்லாம் வந்து புறநானூறுல போராடி இருக்காங்க, அந்த புறநானூறு அமைப்புல இருந்து இப்படி இப்போ ஒருங்கிணைஞ்சு திருப்பி எப்படி ஒன்னா வராங்க அப்படின்றத ரொம்ப அழகா இந்த படத்துல காமிச்சிருக்காங்க. இப்போ இதை வந்து நம்ம புறநானூறுல அவங்க ஒழுங்கா எல்லாருமே சேர்ந்து ஒருங்கிணைஞ்சு பயணிக்கிறாங்க சொன்ன தொட்டு திருப்பி அவங்களுக்கான பேக் ஸ்டோரி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லாம இருந்தது. இப்போ ஒரு மலையாள நடிகர் சொல்லிட்டு நிறைய ட்விட்டர்ல அவங்க போட்டுட்டு இருக்காங்க, பேசணும் சொல்லி கமெண்ட்ல போடுவாங்க. ஏன்னா அவர் வரும்போது இவ்வளவு கிளாப் வருதுன்னு என்ன அர்த்தம்? ஆடியன்ஸ் ஆல்ரெடி கனெக்ட் ஆயிட்டான். ஆடியன்ஸ் இப்ப நாங்க பார்த்தது ஒரு 60 பேர் தான். ஏன்னா நம்ம கெபாசிட்டி இந்த தியேட்டர் அமெரிக்கால இருக்க தியேட்டர்ல பாத்தீங்கன்னா 60 இருந்து 80 பேர் தான். அதுல பாத்தீங்கன்னா 60 பேர் படம் பாக்குறோம், எல்லாம் கிளாப் அடிச்சாங்க. நான் நினைச்சேன் என்னடா இது இவ்வளவு பெரிய கிளாப் அடிக்கிறாங்க அவருக்கு அப்படின்னு. இதே ராணா வரும்போது கிளாப் அடிக்கல, ராணா வரும்போது ராணா வரல அப்படின்றாங்க, ஆனா அவரு வரும்போது கிளாப் அடிச்சாங்க. அப்போ ஆடியன்ஸ் வந்து அவங்களுக்கான ஒரு நடிகர் வரும்போது அந்த ஒரு கேமியோல வரும்போது அவங்க உடனே கனெக்ட் ஆயிடுறாங்க. சோ அதுதான் இந்த படத்துல முக்கியம். அப்ப அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு, அந்த டயலாக்லயே தெரிஞ்சிச்சு புறநானூறுல இவங்க எல்லாம் ஒர்க் பண்ணிருக்காங்க, ஒன்னா சேர்ந்து ஒர்க் பண்ணிருக்காங்கன்னு வரும்போது இது தேவையில்லை. இப்போ லவ் காட்சிகள், அதாவது காதல் காட்சிகள் அதிகமா இருக்குன்றது பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு இளைஞர்கள் மத்தியில ஒரு படம், இது இளைஞர்களுக்கான படம். அந்த இளைஞர்கள் வந்து எப்படி எல்லாம் வாழ்ந்திருப்பாங்க அந்த காலகட்டத்துல, அவங்களுக்குன்னு ஒரு காதல் என்பது அவங்களுடைய பார்ட் ஆஃப் லைஃப் தானே, படிப்பு மட்டுமே கிடையாது. காதல் என்பது அதுவும் பக்கத்துல நெய்பர்ஹுட்டா இருக்கிற ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு எப்படி இந்த குடும்பத்தோட ஒருங்கிணைஞ்சு பயணிக்குது, அந்த பாட்டி கூட எவ்வளவு கனெக்ட் ஆயிருக்கு, இதெல்லாம் அவங்க அழகா காமிச்சு எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு தான் அவங்க போறாங்க. நீங்க அப்படி பாத்தீங்கன்னா சூரிய ரிப்போர்ட்ல பக்கத்துல இருந்து அந்த ஒரு லேடி தான் வந்து போயிட்டே இருப்பாங்க. நம்ம பாத்தீங்கன்னா நித்யா மேனன் அவங்க பக்கத்துல வந்து போயிட்டே இருப்பாங்க. நீங்க ஒன்லி பிளேனை எப்படி ஓட்டான்னு மட்டும் காமிங்கன்னா நீங்க நித்யா மேனன் கதையே இல்லைன்னா அந்த படமே இல்ல. அந்த மாதிரிதான் இப்போ அந்த பொண்ணு தான் கடைசியில கிளைமேக்ஸ்ல ரொம்ப அருமையா மேலையில வந்து பேசும். பாத்தீங்கன்னா ஒரு ரேடியோ கனெக்டிவிட்டி பண்ணி எல்லாருமே ஒரு பெரிய கும்பலே கூப்பிட்டு வருது சீரியல கேரக்டர் தான். அப்ப அந்த கேரக்டர் நீங்க கரெக்டா காமிக்கலன்னா எப்படி? அந்த கேரக்டருக்கும் அதர்வாவுக்கும் இருக்கிற அந்த ஒரு அந்த அன்பும் சரி, அந்த பாண்டும் சரி, அது பிறகு அந்த பொண்ணுக்கும் சிவகார்த்திகேயன் அவர்களும் இருக்கிற அந்த ஒரு உணர்வுபூர்வமான காதலும் சரி, இதெல்லாம் நீங்க சரியான முறையில காமிக்கலன்னா அப்படியே மேலோட்டமா போன மாதிரி ஆயிடும்ல. சோ அதனால அந்த வகையில எனக்கு வந்து டிஸ்டர்பன்ஸா எனக்கு இல்ல. சோ காதல் காட்சிகள் அதிகமா இருந்து சொல்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க, கதையை அழகா எஸ்டாப்ளிஷ் பண்ணி பேக்ரவுண்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க, கேரக்டர்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க, கதையை வந்து கரெக்டா எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க. செகண்ட் ஹாஃப் தான் நம்மளுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது, ஒரு நோக்கத்தை நோக்கி ஓடுது படம். ஒரு பர்டிகுலர் நோக்கம் ஒண்ணு இருக்கு, அந்த நோக்கத்தை நோக்கி, அதாவது ஒரு டார்கெட்டை நோக்கி, கோலை நோக்கி ஓடுது. அது கரெக்டா அந்த படத்தை கொண்டு போய் முடிச்சிட்டாங்க தான் நான் பார்த்தேன். அதோட முக்கியமா இப்போ நான் எல்லாமே என்னுடைய கமெண்ட்ஸ் எல்லாமே நான் அன்கட், அன்எடிட்டட், அன்மியூட்டட் வெர்ஷன்ல வச்சு நான் பேசிட்டு இருக்கேன். நீங்க வந்து கட் வெர்ஷன் வச்சு என்னடா இவங்க சொல்லிட்டு இருக்காரு, நான் அப்படி எல்லாம் பாக்கலையே அப்படின்னீங்கன்னா நான் மனசு வருத்தப்படுறேன். இந்த அளவு எடிட்டட், இந்த அளவு கட்சி இந்த படத்துக்கு தேவையே கிடையாது. ஏன்னா இது ஹிஸ்டாரிக்கல் பதிவு, இந்த வரலாற்றை பதிவு பண்ற ஒரு படத்துல இது வந்து அரசியல் ரீதியா யாருமே பார்க்காம ஒரு படைப்பா பார்த்திருந்தாங்கன்னா, ஒரு படைப்பா பார்த்து இந்த படத்துக்கு வந்து அவங்க ஒப்புதல் கொடுத்திருந்தாங்கன்னா இன்னும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் தமிழ்நாட்டிலயும். நீங்க சொல்ற மாதிரி அந்த கமெண்ட்ஸும் வராம இருக்கும் தான் நான் எதிர்பார்க்கிறேன். ஓகே, ஸ்ரீலீலா கேரக்டர் பத்தி சொன்னீங்க. அது என்னமோ ரொம்ப பர்சனலா சுதா கொங்காராமம் எழுதின மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு இடத்துல ஒரு டயலாக் ஒண்ணு வரும், நான் இங்கதான் பிறந்தேன், நான் இங்க தமிழ் தான் பேசுறேன், நானும் தமிழச்சி தான்டா, எங்களை மட்டும் நீங்க அந்த வார்த்தை சொல்லி கூப்பிடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தையும் சொல்லியே சொல்றாங்க. எனக்கு என்னமோ அது பர்சனலா இப்ப ரீசெண்ட் டைம்ல வந்துட்டு தெலுங்கு வாழ்கன்னு அந்த தெலுங்கு ட்ரெய்லர்ல வந்துருச்சு. உடனே வந்து இவங்க தெலுங்கச்சி தானே, அதனாலதானே அவங்க இப்படி பண்றாங்க அப்படின்ற மாதிரி டாக்ஸ் எல்லாம் வரும்போது எனக்கு என்னமோ அதுக்கு பதில் சொல்ற மாதிரி இருந்துச்சு அந்த கேரக்டர் சொன்னது. இல்ல அவங்க வந்து தமிழ், இப்போ இப்படி பாத்தீங்கன்னா நான் வந்து என்னோட மதர் டங் தெலுங்கு தான். எங்க அம்மா வந்து ஆந்திரால தான் வந்தாங்க, ஆனா நான் தமிழன் தான். ஏன்னா நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே தமிழ்நாடு தான். ஆனா எங்க அம்மா வந்து தெலுங்குல இருந்து வந்திருக்காங்க. மதர் டங் அப்படின்னு எடுத்தீங்கன்னா நான் தெலுங்கு ஈஸியா பேசுவேன், பிகாஸ் எங்க அம்மா தெலுங்கு தான் பேசுவாங்க. அதனால நான் குல்ட்டி ஆயிடும். இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஈஸியா ஒருத்தர் கமெண்ட் பண்றதுக்காக பேசுற விஷயம். இங்க பல பேர் தெலுங்கு தான் பேசிட்டு இருப்பாங்க. நீங்க பாத்தீங்கன்னா பல நடிகர்கள் வீட்டுல லிஸ்ட் போட வேணாம், உங்களுக்கே தெரியும் அவங்க எல்லாம் யாரு. அவங்க வீட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம முன்னணியில இருக்கிற பல நடிகர்கள் வீட்டுல தெலுங்கு தான் பேசிட்டு இருப்பாங்க, மதர் டங். அவங்க வீட்டுல எல்லாமே தெலுங்கு தான், கம்யூனிகேஷன் மொழியே பாத்தீங்கன்னா தெலுங்கு தான் இருக்கும். சோ இப்படி பல அரசியல்வாதிகள் வீட்டுல நடக்கிற கம்யூனிகேஷன் மொழி பாத்தீங்கன்னா தெலுங்கு தான். ஏதோ கோட் வேர்டு கிடையாது, அதுதான் மதர் டங், அதுதான் அந்த டங், அந்த லாங்குவேஜ் எல்லாரும் பேசுவாங்க. புரியுது சார், பாக்குறவங்க புரிஞ்சுப்பாங்க. எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா எங்க அம்மா கிட்ட நான் பேசும்போது தெலுங்குல தான் பேசுவேன். எங்க அம்மா எங்கிட்ட தெலுங்குல பேசிட்டு இருப்பாங்க அப்போ நாங்க சின்ன வயசுல இது பண்ணும்போது. ஆனா எங்க அப்பா தமிழ் தான் பேசுவார், எங்க அப்பா தெலுங்கு பேச மாட்டார். சோ நான் தமிழ் தான் படிச்சேன், தமிழ் தான் நான் வந்து தமிழன் தானே. இப்போ இதெல்லாம் ஐடென்டிட்டி கிரைசிஸ் கிடையாது. ஏன்னா அந்த காலகட்டத்துல மதராஸ் மாகாணம் வரும்போது அந்த மாகாணத்துல எல்லாருமே தமிழ் தெலுங்கு பேசியிருந்தாங்க, மலையாளி எல்லாருமே இங்க இருந்தாங்க. அதனாலதான் மலையாளிகள் இன்னைக்கு வரையும் நீங்க எந்த படம் போய் பாத்தீங்கன்னாலும் சரி, நான் படம் பாக்குறேன், அவங்க பாட்டு பாடினாங்கன்னா பாத்ரூம் போகும்போது பாடுற பாட்டு பாத்தீங்கன்னா தமிழ் பாட்டா இருக்கு. சோ பாத்ரூம் என்ட்ரி ஆகும்போது, ரெஸ்ட் ரூம் என்ட்ரி ஆகும்போது ஒரு பாட்டு பாடுறாங்க. நேற்று ஒரு படம் மலையாள படம் பார்த்துட்டு இருக்கேன், அந்த நடிகர் வந்து ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் உள்ள போகும்போது தமிழ் பாட்டை பாடுறாரு, அதுவும் 1960ல வந்து தமிழ் பாட்டை. அப்போ உணர்வுபூர்வமா கலந்தது இதெல்லாம் விஷயம்.
நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்கா தமிழ் பாடல்கள் எல்லாரும் மனசுலயும் இருக்கு அப்படின்னா அவங்க மலையாளி வந்து ஏதோ தமிழுக்கு அகேன்ஸ்டா இல்ல தமிழ் வந்து ஆதரவா அப்படி எல்லாம் கிடையாது. நமக்குள்ள கலந்தது இதெல்லாம், தெலுங்கும் தமிழும் கலந்ததுதான், நம்ம எல்லாம் சேர்ந்ததுதான் இந்த மதராஸ் மாகாணத்துல பிறந்து வளர்ந்தவங்க எல்லாம். சோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இந்த மாதிரி ஒரு டயலாக் எல்லாம் வைக்க வேணான்றதுக்காக தான் அவங்க அதை வச்சிருக்காங்க. இந்த மாதிரி டயலாக் பேசும்போது அவங்க மன வருத்தப்பட்டிருப்பாங்கல்ல, கொல்ட்டின்னு சொல்லிட்டு யாராவது சொன்னாங்கன்னா. சோ அந்த சீரியலா கேரக்டர் அவங்க சொல்ல வருது என்னன்னா, தமிழ்நாட்டுல பிறந்து வளர்ந்த எல்லாருமே தமிழர்கள் தான். அவங்க தமிழரோடு இருக்கும்போது அவங்களும் தமிழர்கள் தான். தெலுங்கு மொழி அவங்க பேசுறாங்கன்னா அது அவங்களுக்கு இன்னொரு கிடைச்ச ஒரு சப்போர்ட், அவ்வளவுதான். அவங்க மதர் டங் மூலமா அந்த மொழியும் அவங்களுக்கு சப்போர்ட்டா கிடைச்சிருக்கு. ஆந்திரா போனா அவங்களால ஈஸியா கம்யூனிகேட் பண்ண முடியும், அவ்வளவுதான். மத்தபடி அவங்க தமிழ்ல தான் பேசிட்டு இருக்க போறாங்க, தமிழ்ல தான் வாழ போறாங்க, தமிழ்நாட்டு தான் வாழ போறாங்க. ஓகே, ஜெயம் ரவி ஒரு பெரிய சர்ப்ரைஸ் பண்ணாரு, சாரி ரவிமோகன். ஏன்னா படத்தோட ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் அவருடைய கேரக்டர் மட்டும் தனியா துண்டா, அதுவும் அந்த கண்ணை வச்சே மிரட்டுறது, இவ்வளவு வில்லத்தனம் பண்ணுவாருங்கிறதெல்லாம் யோசிக்கவே இல்லை. எப்படி இருந்துச்சு சார் அவருடைய? எனக்கு வந்து இது வில்லத்தனமாவே தெரியல. இது வந்து ஒரு கேரக்டர் ஆஃப் ஆன்டகனிஸ்ட், அதாவது ஆன்டகனிசம் சொல்லுவாங்க. அதாவது அவர் ஆன்டகனிஸ்டே கிடையாது, அவர் வந்து பவர்ல இருக்காரு, போலீஸ் போர்ஸ்ல இருக்காரு. அவருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கடமை, அவருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு என்ன சொல்றது, ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியில அவர் ரொம்ப தீவிரமா இருக்கு. அவர் மனித தன்மையோட இருக்கலன்னு சொல்லலாம். மனித தன்மையோட ஏன் இருக்கலன்னா அவருக்கு தனிப்பட்ட முறையில ஒரு வெறுப்பு ஒண்ணு இருக்கு. அதை நீங்க வில்லத்தனமா நீங்க சொல்ல முடியாது. தனிப்பட்ட முறையில வில்லத்தனமா ஒரு சீன்ல வச்சிருப்பாங்க. அவருக்கு காரணம் என்னன்னா, அவர் தமிழர்கள் மீது எனக்காக அந்த ஒரு வெறுப்பு இருக்கு, தமிழர்கள் அப்படின்ற ஒரு மொழி மீது ஏன் வெறுப்பு அவருக்கு இருக்குன்னா அது ஒரு காரணம் கிளியரா முதல்ல சொல்லிடுறாங்க, ஒரு காட்சியில சொல்லிடுறாங்க. ஆனா அவர் வில்லன் கிடையாது. அவர் வந்து ஏதோ இதை நடத்தி இது மூலமா மிகப்பெரிய ஒரு தொகையை எடுத்துட்டு போய் பெரிய கோட்டை கட்ட போறதுக்காக எல்லாம் பண்ணல. இதனால அவர் பெரிய சொல்லிருப்பாங்க, அதான் அவர் அதுக்காக எல்லாம் பண்ணல. அதாவது இந்த கேரக்டர் வந்து ஏதோ கெட்டவனுக்காக பண்ணல, அவர் ஆன்டகனிஸ்டே கிடையாது. அவர் வந்து அந்த கேரக்டர் வந்து ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்கு. அவர் வந்து பாதிக்கப்பட்ட ஒரு குடும்பத்துல இருந்து வந்திருக்காரு. அதனால அந்த ஒரு கோவம் ஒண்ணு இருக்கு, தார்மீக கோவம் ஒண்ணு இருக்கு. அவர் வந்து அவங்க அம்மாவை விட்டுட்டு போனது, அந்த கோவம் எல்லாம் இருக்கு. அட் சேம் டைம் அவருக்கு கொடுக்கப்பட்ட கடமையும் அந்த உணர்வோட கலந்து வருது. அவருக்கு இருக்க அந்த அகேன்ஸ்ட் ஒரு பர்டிகுலர் உணர்வு இருக்குல்ல, அந்த உணர்வோடு கலந்து வரதோடு தான் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிறார். அந்த ரெஸ்பான்சிபிலிட்டினா அவர் வந்து ஆக்சுவலி கடமையாற்ற ஒரு போலீஸா இருந்தாரு. அவர் பாட்டு கடமை மட்டும் பண்ணிட்டு போலாம்ல. கடைசியில இவ்வளவு என்ன சொல்றது, ஆவேசமா வெறித்தனமா பல விஷயங்கள் பண்ணணும் அவசியமே கிடையாது. இல்ல ஆர்மியை கொண்டு வந்து டெப்ளாய் பண்றாலும் வந்து இவர் ஒன்னும் மக்கள் வந்து கையில வந்து ஆயுதத்தை எடுக்கல. ஆனா அந்த அளவு கட்டத்துக்கு அந்த எக்ஸ்டெண்டுக்கு அவர் ஏன் போறாரு நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். ஏன்னா அவர் உணர்வுபூர்வமா பாதிக்கப்பட்டிருக்காரு. அதனால நீங்க அவர் வில்லன் கேரக்டர், அந்த கேரக்டருடைய டெப்த் நம்ம கிளியரா சொல்றாங்க. அந்த கேரக்டருக்கு இருக்கிற கோபம் காமிக்கிறாங்க. அந்த கோபத்தோட வெளிப்பாட்டை தான் அவர் வந்து அந்த பவர் ஆஃப் ஆன்டகனிஸ்ட்ல காமிக்கிறார். அதனால அவர் வில்லன் கிடையாது, பவர் ஆஃப் ஆன்டகனிஸ்ட். அந்த பவர் ஆஃப் ஆன்டகனிஸ்ட்ல ரொம்ப அழகா அவர் வந்து தன்னுடைய நடிப்பு மூலமா கிளியர் கட்டா எஸ்டாப்ளிஷ் பண்றாரு. நான் எந்த அளவு ஃபோர்ஸை காமிக்க முடியும், எனக்கு இருக்கிற கோபத்தை நான் காமிக்க முடியும், எனக்கு இருக்கிற வெறுப்பை நான் காமிக்க முடியும். கோபன்றதை விட வெறுப்பு, அந்த வெறுப்பை வெளிப்பாடு தான் அது படம் ஃபுல்லா வருது. அதனுடைய கடைசி வரையும் அவர் காம்ப்ரமைஸே பண்ணிக்கல. பாத்தீங்கன்னா கடைசி வரையும் ஒரு நம்ம வந்து ஒரு ஜெனரலா வில்லன் கேரக்டர்னா கடைசியில திருந்திட்டு டேய் நீ நல்லா வந்தாண்டா, உனக்கு எதிராக நான் பண்ணதெல்லாம் தப்புடா அப்படிலாம் அவர் சொல்லல. நான் கடைசி வரையும் இப்படிதான் அந்த நர்ஸுக்கிட்ட எப்போ போறேன் அப்படின்னு இருப்பாரு. சோ அந்த மாதிரி அந்த கேரக்டருடைய டெப்த் வந்து கிளியர் கட்டா ரவிமோகன் அவர்கள் கேரி பண்ணியிருக்காரு. இந்த படத்துல எனக்கு ரெண்டுமே ரொம்ப பிடிச்சது என்னன்னா, சிவகார்த்திகேயனுடைய அதாவது யதார்த்தமான அந்த சேம் டைம் உணர்வுபூர்வமான நடிப்பு. அந்த கேரக்டராவே செழியன் கேரக்டராவே அவர் வாழ்ந்திருக்காரு, அப்படியே வாழ்ந்திருக்காரு. இது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் சிவகார்த்திகேயன் நான் கண்டிப்பா சொல்லுவேன். அவருக்கு வந்து ஒரு மைல்ஸ்டோன் படம், 25வது படம் மட்டும் இல்ல, அவருடைய கெரியர்ல ஒரு மைல்ஸ்டோன் படம். அமரன் அவருக்கு வந்து ஒரு நாட்டுக்காக ஒரு படம்னா, மொழிக்காக ஒரு படமா, அவருக்கு காலங்காலமா பேசப்பட்ட படமா வந்து பராசக்தி இருக்கும். ரவிமோகன் அவர்களுக்கு கரியர் சேஞ்சே தான். அதாவது நான் வில்லத்தனமாவும் அப்படின்னு நம்ம வில்லனா எடுத்துக்கிட்டீங்கன்னா, நான் ஆன்டகனிஸ்டாவும் ஒரு கதையில வந்து ரொம்ப பிரமாதமா ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு முறை ப்ரூவ் பண்ணிட்டாரு இந்த படம் மூலமா. அடுத்ததா அதர்வா அவர்களை பத்தி சொல்லணும், ஒரு தடவை கண்டிப்பா சொல்லணும். அதர்வா அவர்கள் வந்து அந்த துரு நடிப்புல நம்மள படம் பண்ணி படத்துல வந்து ஒரு எனர்ஜி கொண்டு வந்து கொடுத்தாரு. இவரை ஏதாவது பண்ணிடுவாரோ, எங்கேயாவது விழுந்துருவாரோன்ற மாதிரி இருந்துச்சு. குதிக்கிறாரு, ஓடுறாரு, கார்ல ஏறுற சீன்லாம் செமையா இருந்துச்சு. செமையா இருந்தது. படம் ஃபுல்லா அவருடைய அந்த கான்ட்ரிபியூஷன் ரொம்ப பெருசா இருந்தது. ஸ்ரீலீலா மிகப்பெரிய வரவேற்கணும். என்னன்னா அவ்வளவு அழகா இருக்காங்க, அவ்வளவு அழகா தமிழ் பேசுறாங்க. அதோட முக்கியமா அவங்க வந்து நடிப்பு கம்ப்ளீட்டா வந்து செட் ஆயிட்டாங்க. அந்த கேரக்டராவே செட் ஆயிட்டு அந்த கேரக்டரா வாழ்ந்து ஒரு அதாவது நான் லவ் பண்ற பையனுடைய தம்பி அவனை எப்படி அரவணைச்சு போறாங்க, அது சேம் டைம் லவ் பண்ற கூட எப்படி யதார்த்தமா பழகுறாங்க, அவங்களோட பாட்டி கூட எப்படி அழகா பழகுறாங்க, இப்படி எல்லா விஷயங்கள்லயுமே கடைசியில ஒரு வீர மங்கையா எப்படி வந்து இதை போராடுறாங்க. அவங்க வந்து கடந்து போயிருக்கலாம், ஆனா அந்த கேரக்டர் எக்ஸ்டெண்ட் பண்ணி ரொம்ப அழகா கொண்டு வந்திருப்பாங்க. சுதா கோங்கரா எப்படி வந்து அந்த கேரக்டர் வந்து மக்கள் மத்தியில ரீச் பண்ணணும் அப்படின்றதுக்காக போராடுறதெல்லாம்
பிரமாதப்படுத்தியிருக்காங்க ஸ்ரீலீலா. உண்மையிலே வந்து கிரேட் வெல்கம் டு தமிழ் சினிமா அவங்களுக்கு. அடுத்ததா இந்த படத்தோட டெக்னீஷியன் பத்தி நீங்க சொல்லி ஆகணும். எனக்கு எந்த அளவு உங்களுக்கு தாக்கம் ஏற்படுத்துறதுல ஆர்ட் டைரக்ஷன் வந்து இந்த படத்துல அட்டகாசம். அதாவது நம்ம 60களை கொண்டு போய் நம்மள அப்படியே கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. நம்ம அந்த ஒரு ஃப்ரேம் போட்டாங்களே சார், 60கள்ல நம்ம அந்த ஒரு ஃப்ரேம்லயும் நாம அந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டோம். அந்த 60களை கொண்டு போய் நம்மள நிறுத்தி வச்சுட்டாங்க. நம்ம 60களே வாழ்ந்துட்டோம் அந்த படத்துல. அது வந்து அந்த ஒரு 3 மணி நேரம் 2.25 மணி நேரம் அந்த 60களே இருந்த ஒரு நம்மளுக்கு ஒரு பிம்பத்தை வந்து இந்த ஆர்ட் டிபார்ட்மெண்ட் ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தாங்க. அவனோட சேர்ந்து காஸ்டியூமரும் சரி, காஸ்டியூமரும் பிரமாதம், ரொம்ப அட்டகாசமா பண்ணியிருந்தாங்க. அந்த காஸ்டியூம்ஸ் ஒருத்தருடைய காஸ்டியூமும் அவ்வளவு பிளசண்டா 60களுடைய காஸ்டியூமா ரொம்ப பிரமாதப்படுத்திருந்தாங்க. சினிமாட்டோகிராஃபி, பிஜிஎம், சாங்ஸ் பை ஜி பிரகாஷ், எல்லாமே ஒரு டீமா இந்த டீம் கிடந்து ஒரு பெரிய உழைப்பை வந்து நம்ம சுதா கொங்கரா கொண்டு வந்திருக்காங்க. கண்டிப்பா நம்ம என்ன பொறுத்தவரையும் இந்த மாதிரி ஒரு படைப்பு வரும்போது நம்ம எல்லாம் வாழ்த்தி இந்த வரவேற்கணும் தான் எதிர்பார்க்கிறேன். ஓகே, மியூட் பண்ணிட்டாங்க, எடிட் பண்ணிட்டாங்க, இதெல்லாம் நம்மளுக்கு வந்து ஒரு சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸ் இருக்கலாம். ஆனா ஒரு படைப்பா நீங்க பார்க்கும்போது அந்த உழைப்பை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான ஒரு சப்போர்ட் கொடுக்கணும் தான் நான் எதிர்பார்க்கிறேன். ஓகே. ஆனா இப்ப இயற்கையாவே ஜனநாயகன் வந்து தள்ளி போயிருக்கு. அது இயற்கையா செயற்கையா அரசியலா அப்படிங்கறதெல்லாம் அப்புறம் இருக்கலாம் சார். ஆனா பராசக்தி இப்ப தனியா சோலோவா வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. இப்போ தொடர்ந்து ஒரு 10 நாள் கிட்ட லீவும் இருக்கு. கலெக்ஷன் வைஸ் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? மிக பிரமாதமா இருக்கும். 9 டேஸ்க்கு எந்த காம்படிஷனும் இல்ல. ஓகே, 14th அன்னைக்கு திரௌபதி 2 வருன்றாங்க. அப்புறமா வந்து வாவாத்தியார் வரலாம்னு சொல்றாங்க. ஆனா இது எல்லாம் இந்த என்ன காம்படிஷன் வந்தாலும் இந்த படம் இப்போ ஆரம்பிச்ச மொமெண்டம் மிக பெருசா இருக்கும். ஏன்னா ஒரு தமிழர்கள் மத்தியில ஒரு உணர்வுபூர்வமான ஒரு பிம்பத்தை இந்த படம் கண்டிப்பா கிரியேட் பண்ணும். கண்டிப்பா இதுக்கான வெற்றி இந்த படத்துக்கு வந்து சேரும் நான் எதிர்பார்க்கிறேன். எவ்வளவு பெரிய கலெக்ஷன் வரும்னு நம்மளால கணிக்க முடியல. ஏன்னா இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 600 ஸ்கிரீன்ல ரிலீஸ் ஆயிருக்கு தமிழ்நாட்டுல மட்டுமே. அண்ட் தெலுங்குல ரிலீஸ் ஆகல. ஓகே, கர்நாடகால, ஆந்திரால கேரளா ரிலீஸ் ஆயிருக்கு. பட் ஓவராலா நான் என்ன எதிர்பார்க்கறேன்னா, கண்டிப்பா சிவகார்த்திகேயனோட கெரியர்ல ஒன் ஆஃப் த பெஸ்ட் மைல்ஸ்டோன் படமா இந்த படம் அமையும். அமரனளவு அச்சீவ் பண்ணுமான்னு என்னால சொல்ல முடியல. ஆனா கண்டிப்பா ஒன் ஆஃப் த மைல்ஸ்டோன் வசூல் படமா இந்த படம் அமையறதுக்கு எல்லா வாய்ப்புகளும் இருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் நல்ல கண்டென்ட், எல்லோருமே பாராட்டுற ஒரு கண்டென்ட். அடுத்ததா 9 நாட்கள் 8 நாட்கள் லீவு கிடைச்சிருக்கு. இது எல்லாம் சேர்ந்து இந்த படத்துக்கு வணிக ரீதியிலும் மிகப்பெரிய வெற்றியை தான் கொண்டு வரும்னு நான் எதிர்பார்க்கிறேன். கண்டிப்பா சார். நிறைய விஷயங்கள் பேசணும். உங்க நேரத்துக்கு நன்றி. தேங்க்யூ.